வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை. டெல்லி, மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு. பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் 2 பேர் பலி. காஷ்மீர் எல்லைப் பகுதியில் தொடர் பதற்றம். தீவிரவாதத்தை ஒழிக்க அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தல். பயங்கரவாத அமைப்புகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்தது அமெரிக்கா. இந்தியா வல்லமை படைத்த நாடு என்பதை நிரூபித்துள்ளது பாஜக அரசு. மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பெருமிதம். அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்திருப்பது கேலியாக உள்ளதென டிடிவி தினகரன் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலில் துரோகிகளுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் எனவும் பேச்சு. இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளதால் டெல்லி, மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் எல்லைக்குள் இருந்த பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியதில் 300 பயங்கரவாதிகள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டனர். இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்தியா மீது தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகளும் பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட 5 முக்கிய நகரங்களில் அடுத்த 72 மணி நேரத்திற்கு உஷார் நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. வட இந்தியா மற்றும் மேற்கு இந்தியாவில் உள்ள அணுசக்தி நிலையங்கள், விமானப்படை தளங்கள், கப்பற்படை தளங்கள், ராணுவ முகாம்கள் உள்ளிட்டவற்றில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் எல்லை ஒட்டியுள்ள பஞ்சாபின் 5 மாவட்டங்களில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர், எல்லை பாதுகாப்பு படையினர், போலீசார் ஆகியோர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஊடுருவல்களை தடுக்க முப்படைகளும் தீவிர கண்காணிப்பில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச எல்லையில் மீன்பிடிக்க சென்றுள்ள இந்திய மீனவர்களும் எல்லைக்குள் திரும்பி வரும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். காஷ்மீரில் பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். புல்வாமா தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதில் பாலகோட், சாக்கோட், முசாபர்பாத் ஆகிய இடங்களில் இயங்கி வந்த முக்கிய தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. மேலும் எல்லையில் ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையிலும் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் காஷ்மீரின் சோபியான் மாவட்டம் மீமந்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்கள் இருவரும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடந்து வருவதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச எல்லையில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் விடிய தாக்குதல் நடத்தினர். இதில் இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் காயமடைந்துள்ளனர். இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து 2 நாட்களாக அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சம்பா மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே உள்ள 14 இந்திய நிலைகளை குறிவைத்து நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்தனர். இதேபோல் நேற்று இரவு முதல் விடிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். எல்லையோரம் உள்ள கிராம மக்களின் வீடுகளுக்குள் புகுந்தும் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் இந்திய வீரர்கள் 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் படைகள் பலத்த சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எல்லையில் தொடர்ந்து சண்டை நடைபெறுவதால் காஷ்மீரில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிக்க அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், புல்வாமா தாக்குதலில் இந்திய வீரர்கள் 40க்கும் மேற்பட்டோர் வீர மரணமடைந்து குறித்து விளக்கி பேசினார். அப்போது காஷ்மீர் தாக்குதலுக்கு ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு பொறுப்பேற்றும் பாகிஸ்தான் அதை முற்றிலுமாக மறுத்துவிட்டதாகவும் தாக்குதல் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை என்ற குற்றம் சாட்டினார். தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் பயங்கரவாதத்தை ஒழிக்க அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தினார். தீவிரவாத அமைப்புகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் உருவாகும் சூழல் நிலவி வருகின்றது. இதனால் அமெரிக்கா 2 நாடுகளுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது.
இடையே பாகிஸ்தான் எல்லைக்கோட்டு பகுதியில் இந்திய விமானப்படை பயங்கரவாதி முகாம்கள் மீது நடத்திய தாக்குதலை அடுத்து அங்கு பயங்கரவாத அமைப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாகிஸ்தானுக்கு நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷியை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார். அப்போது தீவிரவாத அமைப்புகளை ஒடுக்க பாகிஸ்தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். ராணுவ நடவடிக்கைகளை தவிர்க்க பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புல்வாமா தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் மீது உலக நாடுகளின் அழுத்தமும் நெருக்கடியும் அதிகரித்துள்ளது. இந்தியா வல்லமை படைத்த நாடு என்பதை மத்தியில் ஆளும் பாஜக அரசு நிரூபித்துள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் வடக்குப்பாளையம் பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாட்டின் மரியாதையை காக்கும் வகையில் விமானப்படை வீரர்களின் செயல்கள் பாராட்டுதற்குரியது என்றும் குறிப்பிட்டார். தீவிரவாதிகளை பற்றி பார்த்திருப்பீங்க. மோடி அரசு வந்து ஒரு தைரியமாக நம்மளுடைய நாட்டினுடைய மரியாதையும் மானத்தை காக்கிற அளவுக்கு தைரியமாக சென்று அந்த தீவிரவாதிகளை எல்லாம் ஒழித்து கட்டியதை நம்முடைய ராணுவத்தின் பலத்தை காட்டுகிறது. இந்த ராணுவ வீரர் அந்த அளவுக்கு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இத்தகைய ஒரு செயலை செய்து எல்லோரும் பாராட்டுகிறார்கள். இந்திய மக்கள் முழுவதும் ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக, அதுவும் குறிப்பாக நம்முடைய ராணுவ வீரர்களுடைய வீரத்தை நாம் பாராட்டுகின்ற வகையில் நல்ல ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆகவே இந்தியா ஒரு வலிமையான நாடு என்பதை மோடியினுடைய அரசு இப்போது காண்பித்திருக்கிறது. தீவிரவாதிகள் என்ன தாக்கினாலும் அதை சந்திக்கிற திறனி இந்தியாவுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய ராணுவமும் மற்றவரும் வலிமையாக இருக்கின்றது என்று சந்தேகம் கிடையாது. உலகங்களும் எல்லாம் இது புரிந்து கொண்டிருக்கின்ற பயங்கரவாதத்தை ஒழிப்பது உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் ஒன்றுபட்டு அந்த கருத்தை சேர்த்து அதுக்கு மோடி இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேமுதிகவுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் ஓரிரு நாளில் அதிமுக கூட்டணி முடிவு செய்யப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இழுபறிக்கான காரணம் என்ன? தொடர்ந்து இழுபறி இல்லை, தொடர்ந்து பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல முடிவு இன்னும் ஒரு தினங்கள் எட்டப்படும். அதிமுக அரசால் மட்டுமே மக்களின் குறைகளை தீர்க்க முடியும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுகவின் ஊராட்சி சபை கூட்டங்களை பார்த்து அதிமுகவுக்கு ஆத்திரம் வரவில்லை என கூறினார். ஊராட்சி சபை கூட்டம் நடத்தி ஏமாற்றி வரும் ஸ்டாலின் மக்களின் குறைகளை எப்படி நிறைவேற்ற முடியும் என கேள்வி எழுப்பினார். எல்லாவற்றிலும் மாதிரி என சொல்லிக் கொண்டு வரும் ஸ்டாலின் ஒரு மாதிரி ஆகாமல் இருந்தால் சரி என்றும் கடம்பூர் ராஜு விமர்சித்தார். அவர் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும்போது பேரூராட்சி, அடுத்து நகராட்சிகள், அடுத்து கிராம சபை என்று அவர் சென்றிருந்தால் அன்று மக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்கின்ற இடத்துல இருந்த நேரத்தில் செல்லாமல் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து மக்களை ஏமாற்றுவதற்கு செல்கின்றார். கோரிக்கை மனுக்களை வாங்கிக்கொள்ளலாம். திமுக மட்டுமல்ல, இன்று எந்த கட்சியும் போய் மக்கள்கிட்ட கோரிக்கை வாங்கலாம். ஆனால் கோரிக்கை வாங்கி அவர்கள் வைத்துக் கொள்ளாமல் தவிர அவர்கள் தீர்க்க முடியாது. மாதிரி சட்டமன்றத்தை நடத்தினார். இன்றைக்கு மாதிரி கிராம சபை கூட்டங்களை நடத்திக்கின்றார். அதே போல மாதிரி அமைச்சரவை கூட்டத்தை கூட அவர்கள் நடத்தி கொள்ளலாம். அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதை போல, மாண்புமிகு அண்ணன் உதயகுமார் சொன்னதை போல மாதிரி என்று நடத்தி அவர்கள் ஒரு மாதிரியாக ஆகாமல் இருந்து தேர்தலுக்காகவே கிராமம் கிராமமாக சென்று திமுக ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்துவதாக அமைச்சர் கே.சி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். வாணியம்பாடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆட்சியில் இருந்தபோது ஏன் ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்தவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைக்கு எதிர்கட்சி சேர்ந்த தலைவர் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அது எப்படிப்பட்ட பிரச்சாரம்? கிராம சபை கூட்டம். ஆட்சியில் இருந்த போது ஒருபோதும் இவர்கள் போய் கிராம சபை கூட்டத்தை நடத்தவில்லை. நீங்கள் கிராம சபை கூட்டத்தை கூட்டி அங்கு கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை ஒரு கோரிக்கையாவது உங்களால் நிறைவேற்ற முடியுமா? மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தன்னிலை ஒழுக்கம் இல்லாதவர் என தொழில்துறை அமைச்சர் எம்.சி. சம்பத் சாடியுள்ளார். கடலூர் முதுநகரில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். கமல்ஹாசன் தன்னிலை ஒழுக்கம் இல்லாதவர் என்றும் எம்.சி. சம்பத் சாடினார். கூட்டணி வலுவான கூட்டணி. இந்த கூட்டணியை எதிர்கொள்வதற்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். ஆசை இருக்கு, அரசனாக. ஆனா ஆசை இருக்கு, ஊர் சுத்துறதுக்கு. ஊர் சுத்துறாங்க ரெண்டு பேர். ஒருத்தர் கிராமப்புறத்துல கிராமம் கூட்டம் போறாரு, இன்னொருத்தர் மாவட்டத்தை சுத்துறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் யார் மாவட்டத்தை சுத்துறாரு தெரியும். பொறுத்து ஒரு வெற்றி என்பது சாதாரண இல்லை.
ஒரு வெற்றி என்பது மிக கடுமையான பயிற்சி. முகிலனின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்திருக்குமோ என அச்சம் ஏற்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மார்ச் 1ஆம் தேதி மட்டுமின்றி 6ஆம் தேதியும் சென்னை வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவேன் என்றும் கூறினார். காவல்துறையை குற்றம் சாட்டியதன் ஆதாரங்களோடு இன்னும் பல ஆதாரங்களுக்கு சொன்னதுனால அவருடைய உயிருக்கு ஆபத்து நேர்ந்திருக்கலாமோங்கிற ஒரு அச்சமாக இருக்கிறது. அவர் பல வருடக்கணக்கிலே சிறையில் அடிபட்டவர். அவர் கட்சி பிரச்சாரத்துக்கு மட்டும் வர்றாருன்னா அது ஜனநாயக உரிமை, நான் எதிர்ப்பு காட்ட மாட்டேன். தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதனால் இதற்கு காரணமான பிரதமருக்கு அறப்போராட்ட வழியில் கருப்பு கொடி காட்டுகிற அறிவிப்பில் நான் உறுதியாக இருக்கிறேன். 1ஆம் தேதி என்னுடைய தலைமையில் குமரி மாவட்டத்தில் மறுமலர்ச்சி திமுக கருப்பு கொடி போராட்டம் நடைபெறும். மார்ச் 6ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னை வருவார் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கவும் பிரதமர் மோடி 6ஆம் தேதி சென்னை வர உள்ளதாக கூறினார். பிரதமர் வருகையால் தமிழகத்தில் சரித்திர மாற்றம் ஏற்படும் என்றும் மக்கள் மத்தியில் திருப்பு முனையாக அமையும் எனவும் உறுதியளித்தார். நிச்சயமாக 40 இடங்களிலும் பாஜக, அதிமுக, பாமக கூட்டணி வெற்றி பெறும். அது மட்டும் இல்ல, நாளை 6ஆம் தேதி 1ஆம் தேதி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் குமரி வருகிறார்கள். அதே போல 6ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் சென்னை வருகிறார்கள். ஆக மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகை மிகப்பெரிய திருப்புமுனைகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைந்த பின்பு பாரத பிரதமரின் வருகை 6ஆம் தேதி மிகப்பெரிய சரித்திர மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என சட்டசபை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுகவுடன் கைகோர்த்துள்ளவர்கள் எதன் அடிப்படையில் கூட்டணி அமைத்துள்ளார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். தேமுதிகவுடன் கூட்டணி பேசப்பட்டு வருகிறது. நிச்சயமாக தேமுதிக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வரும். அதுதான் முக்கியமான விஷயம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இதே வைகோ திமுகவை எதிர்த்து முள்ளிவாய்க்காலில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு காரணம் திமுக ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருந்த மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு தான் என்று வைகோவும் குற்றம் சாட்டினார்கள். 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே குற்றச்சாட்டை சொன்னது. இன்றைக்கு இவரெல்லாம் எந்த முகத்தை கொண்டு ஒருவரோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பணிவான கேள்வி. பாமக வைத்திருக்கும் கூட்டணி மானம் கெட்ட கூட்டணி என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். கடலூரில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், திராவிட கட்சியுடன் 101% கூட்டணி இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியதை மக்கள் மறக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு அன்புமணி ராமதாசும் அவரது தந்தையார் சமூக நீதி போராளி டாக்டர் ராமதாசும் அமைத்திருக்கின்ற கூட்டணி அவர்களது வார்த்தையிலேயே மானங்கெட்ட கூட்டணி என்று அவர்கள் ஒத்துக்கொள்கிறார். அதிமுகவுடன் திமுகவுடன் கூட்டணியே கிடையாது. 101% எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் திராவிட கட்சியுடன் கூட்டணி வைப்பது என்பது அவர் தாயை எல்லாம் சம்பந்தப்படுத்தி வாய்க்கூசுகின்ற அளவுக்கு உதாரணத்தை சொல்லி பேசியவர். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் தான் முடிவு செய்ய வேண்டும் என அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் கிரீன்வேஸ் சாலை இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது, ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று 7 பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் என சுப்பிரமணிய சுவாமி கூறிய கருத்து தொடர்பாக பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சி வி சண்முகம், 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அதிமுகவின் எண்ணம் என்றும், ஆனால் இறுதி முடிவை ஆளுநர் தான் எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். விடுதலை 24ஆம் தேதி விடுவிக்கப்படும் என்று சுப்பிரமணிய சுவாமி எம்பி சொல்லியிருந்தாங்க. அது அவர் கருத்து, நமக்கு எதுவும் அது தெரியாது. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் 7 பேர் விடுதலை சம்பந்தமாக மாண்புமிகு அம்மா அவர்களுடைய எண்ணம், லட்சியம் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதை ஏற்று மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவர்களே முடிவு செய்து அமைச்சரவர்கள் முடிவை ஆளுநருக்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆளுநர் விரைவில் அதில் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என்று அரசு நம்பிக்கை கொண்டிருக்கிறது. திருப்பூர் அருகே தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததால் மருத்துவரை கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மணக்கடவுள் கிராமத்தை சேர்ந்த புனிதவதி என்பவர் கர்ப்பப்பை பிரச்சினை காரணமாக தாராபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 24ஆம் தேதி அறுவை சிகிச்சை மேற்கொண்டார். ரத்தப்போக்கு அதிகமானதைத் தொடர்ந்து மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு புனிதவதி கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் புனிதவதி உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் தான் புனிதவதி உயிரிழந்தார் என கூறியும் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சடலத்துடன் திருப்பூர் தாராபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் பாதிக்கப்பட்டவரின் உறவினருடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிளினிக்கு சிகிச்சைக்காக போனாங்க. ஆனா அவங்க கொடுத்த தவறான சிகிச்சைனால என் அம்மா இறந்துட்டாங்க. அவங்க மாதிரி ஒரு டாக்டர் இருக்கவே கூடாது. அவங்க மேல காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கணும். என் அம்மாக்கு நீதி கிடைக்கணும். அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வரணும். அவங்க கழுத்துலயும் ஊசி போட்டு கிழிச்சிருக்காங்க. என் அம்மாவை காப்பாத்தணும். என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மை வெளியே வரணும். அவ்வளவுதான். விருத்தாச்சலம் அருகே என்ஜின் கோளாறு காரணமாக ரயில் நடுவழியில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்திலிருந்து பயணிகளுடன் புறப்பட்ட ரயில் முகாசபூர் கிராமத்தில் இன்று காலை திடீரென நின்றது. இதனையடுத்து ரயிலில் ஏற்பட்ட என்ஜின் கோளாறை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இருப்பினும் ரயில் புறப்படவில்லை. இதனையடுத்து கடைசி பெட்டியின் சக்கரம் சுழலானதை ரயிலை இயக்க முடியவில்லை காரணம் என ஊழியர்கள் தெரிவித்தனர். இதனால் 3 மணி நேரம் காத்திருந்த பயணிகள் அவ்வழியாக வந்த சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் ஏறிச் சென்றனர். சென்னையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் ஓடக்குப்பம் பகுதியை சேர்ந்த பெயிண்டர் செல்வத்திற்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். மகள் திருமணமாகி சென்ற நிலையில் இவர் நாள்தோறும் குடித்துவிட்டு மனைவியிடம் தகராறு செய்துள்ளார். இதனால் கணவரை பிரிந்து மகனுடன் தனியாக அவர் வசித்து வந்தார். இந்நிலையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் 6ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது சிறுமிக்கு செல்வம் பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகின்றது. இதனை அறிந்த சிறுமியின் பெற்றோர் திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து செல்வத்திடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல் சென்னை வேளச்சேரி அருகே விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமியை அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகின்றது. சுரேஷுக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் சுரேஷ் அடைக்கப்பட்டார். ஹோசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் பைக் சாகசம் செய்யும் காட்சி வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்யும் நிகழ்வுகள் அடிக்கடி நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமின்றி நெடுஞ்சாலையில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக வீலிங் செய்கின்றனர். இதில் இளைஞர்கள் 2 பேர் ஹெல்மெட் அணியாமல் அபாயகரமான முறையில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இதுபோன்ற ஆபத்தான பைக் ரேஸால் விபத்து ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் காவல்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மற்ற வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் அருகே விதவை பெண்ணை மிரட்டி வீட்டை அபகரித்த திமுக நிர்வாகியை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விஜயலட்சுமி என்ற பெண் 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவரது கணவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இந்நிலையில் விஜயலட்சுமிக்கு சொந்தமான வீட்டை நாமக்கல் மாவட்ட திமுக துணை செயலாளர் சேகர் என்பவர் அபகரித்து கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் விஜயலட்சுமிக்கு சொந்தமான வீட்டை மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தி அனைத்து பொதுநல அமைப்புகள் சார்பில் குமாரபாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கணவர் இறந்த பிறகு 1.5 வருஷமா நான் இந்த போராட்டத்தை நடத்திட்டு வரேன். என் குழந்தைங்களுக்காக, என் கணவர் சம்பாதிச்ச சொத்தை நான் பெறுவதற்காக மாமனா மாமியா நாத்தனா அவங்களோட போராடிட்டு வரேன். இதற்கிடையில் சேகர், நாமக்கல் மாவட்ட துணைக்கழக செயலாளர் சேகரும், நான் குமாரபாளைய திமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் சரவணனும் எனது வீட்டை கட்சி அலுவலகமாக பண்ணி அவங்க கைக்குள்ளே வச்சுட்டு எனக்கு தராமல் தடுக்கிறாங்க. இதை கண்டித்து இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெற்றி அடைவேன்னு நம்புகிறோம். புதுக்கோட்டை அருகே பெண்களை தாக்கி கடையை சூறையாடிய திமுக நிர்வாகி உட்பட 5 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பைரவர் கோவில் உள்ளது. கோவில் அருகே கௌரி என்பவர் தேங்காய், பூ, பழம் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் பெட்டி கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் என்பவர் கௌரியின் கடையை காலி செய்யுமாறு மிரட்டியுள்ளார். இதில் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இடையே சரவணன் அங்கிருந்த பெண்களை தாக்கியும் கடையில் உள்ள பொருட்களையும் சாலையில் வீசி சென்று விட்டதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பெண்களை தாக்கிய சரவணன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். கடையில் உள்ள பொருட்களை சூறையாடி பெண்களை தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. இன்னைக்கு காலையில திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன், அவங்க அண்ணன் சிவராமன், அவங்க அண்ணன் குமரேசன், அவங்க பையன் விஜயராகவன், இன்னொருத்தர் லட்சுமிங்கிறவர் எல்லாருமா சேர்ந்து திடுன்னு வந்து எங்கள் எல்லாரையும் போட்டு எங்கள் அக்கா, நாங்கள், எங்கள் அம்மா, எங்கள் மாமியார் எல்லாரையும் போட்டு அடின்னு அடித்து கடை வச்சு ஏண்டி வைக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் தாண்டி இந்த இடத்துல ராஜ்யம் பண்ணுவோம், எங்கள் ஆட்சி தாண்டி நாங்கள் பண்ணுவோண்டி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து அடித்து நொறுக்கி எங்கள் வாழ்வாதாரத்தையே சீர்குலைச்சிட்டாங்க ஐயா. எல்லாத்தையும் ரோட்டில் சூறையாடி எங்களுக்கு தமிழ்நாடு அரசு நீங்கள் தான் வழி செய்யணும். சென்னையில் தங்க நகைகளை திருடிய வேலைக்கார பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை சேத்துப்பட்டை நரசிம்மன் என்ற 80 வயது முதியவர் மனைவியுடன் வசித்து வருகிறார். இவர்களின் 2 மகன்களும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக பீரோவில் இருந்த நகைகள் திருடு போவதாக தனது மகன்களிடம் தெரிவித்துள்ளார். மகன்களின் ஆலோசனைப்படி பீரோவில் ரகசிய கேமராவை பொருத்தியுள்ளனர். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பீரோவில் இருந்த சில நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த நரசிம்மன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த ரகசிய கேமராவை போலீசார் ஆய்வு செய்தனர். இதில் வீட்டில் வேலை பார்க்கும் சவிதா என்ற பெண் நகைகளை திருடி செல்வது தெரிய வந்தது. இதையடுத்து சவிதாவை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லி அருகே இன்று அதிகாலை 4 அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகின. டெல்லி கரோல்பாக் அருகே உள்ள தேவ்நகர் பகுதியில் ஏராளமான வணிக நிறுவனங்கள், கட்டிடங்கள் உள்ளன. இந்நிலையில் இன்று அதிகாலை அங்குள்ள 4 அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் கட்டிடங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்தில் கட்டிடத்திற்குள் யாராவது சிக்கிக் கொண்டார்களா என தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.